ராசி புதன் பகவான் ஆளக்கூடிய ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக தான் இருப்பாங்க. நல்ல அறிவாற்றல் நிறைந்தவங்களாகவும் ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குழந்தைகளை நல்லா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் அப்படின்னு இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். பொதுவாகவே கன்னி அப்படின்னாவே பொறுப்புணர்வு அதிகமுள்ள ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இயல்பாக இந்த நிலைமைக்கு ஏற்று வாழக்கூடியவங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மற்ற ராசிக்காரங்களாம் இந்த பழைய சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதித்து அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கன்னி ராசி அப்படி கிடையாது. இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருக்காங்க அதற்கு தகுந்த மாதிரி சிந்தனை உடைய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ராசிக்காரங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா திட்டமிட்டு செய்வாங்க. சின்ன விஷயமா கூட இருக்கும் அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஆராய்ந்து அதில் ஒரு சில விஷயங்கள் இடர் இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதவணுங்கிற அந்த மனப்பான்மை இயல்பாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. தேவையற்ற ஆடம்பரங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை தான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக இவங்க ஏமாற மாட்டாங்க. யாரும் அவ்வளோ சீக்கிரம் இவங்களை ஏமாற்றவும் முடியாது. யாரையுமே அதிகம் நம்ப மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஒரு தவறு நடக்குது, ஒரு மனிதர்கள் தவறாக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னா ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னா இவங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். ஏன்னா அவங்களே டேலண்ட் பர்சன். அதனால் நல்லா கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறன் படைத்த ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழப்போகுது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, இவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைப்பது, ஒரு சில விஷயங்களில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், அல்லது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசி அப்படின்னாவே நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். கணக்கில் புலிகளாக இருப்பாங்க. ஒரு செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக திட்டமிட்டு எப்படி செலவு செஞ்சோம் அப்படிங்கிறத அந்த வரவு செலவுகள்லாம் எழுதி வச்சு கரெக்டாக கணக்கு வச்சுருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்ப தலைவியாக அந்த கன்னிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட அவங்க கரெக்டாக அந்த திட்டமிட்டு செலவு செய்யக்கூடியவங்கள இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பானவங்க. நிர்வாகத்திறமை இவங்களுக்கு அருமையாக வரும். சேமிக்கக்கூடிய பழக்கம் உள்ள ஒரு நபர்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமாக பேசுகிறதுனால யோசிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நல்லவங்க கெட்டவங்க தெரியாமல் ஒரு சில இடத்துல போய் மாட்டிக்கொள்ளக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க. ஏன்னா அதிகமாக பேசுகிறதுனால அந்த பழக்கத்தை வச்சு அவங்க நல்லவங்க அப்படின்னு ஒரு சில இடத்துல ஏமாந்துருவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கொஞ்சம் கவலைப்படுவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பழசாக ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கும், அதை பற்றியே மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க பாசிட்டிவாக தான் நடந்திருப்பாங்க, பாசிட்டிவான விஷயத்தை தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் தன்னையே தாழ்த்தி அந்த இடத்துல பேசிப்பாங்க. அது தன்னைத்தானே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் செய்வாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மற்றவங்க ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க, அவங்களுடைய தவறுகளை அதே இடத்துல சுட்டி காட்டி அந்த தவறை அதே இடத்துல அவங்க பேசக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரமாக மன்னிக்க மாட்டாங்க அந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தொழிலில் வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி
கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானும் 11ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களில் எந்த காரியெல்லாம் தடைபட்டுச்சோ அந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி ரொம்ப நாளாக ஒரு சில தொழிலெலாம் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதில் சின்ன இடையூறு, எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும். வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா எதிரிகள்லாம் எதிரிகளையே வீழ்த்தக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த உறவு வேண்டான்னு போச்சோ அந்த உறவே மீண்டும் வந்து உங்ககிட்ட ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் வெளிநாட்டில் இருந்து ஒரு சில அழைப்புகள்லாம் வரும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தர மாதிரியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர மாதிரியும் எல்லா கிரக அமைப்புகளும் நம்மளுடைய கன்னிராசிக்கு அப்படி தான் அமைந்திருக்கு. வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும். அந்த அளவுக்கு தான் கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த மன அழுத்தத்தை பெருசாக உள்ளே கொண்டுட்டு போகாமல் எளிதாக கடக்கிறதுக்கான அந்த சக்தி, ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்த ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கன்னிராசி அப்படின்னா ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னா உடஞ்சி போய் உக்காந்துருவீங்க. அந்த கஷ்டத்தை வந்து வெளிநபர்கிட்ட வந்து அதிகம் காமிச்சிக்க மாட்டீங்க. அது புன்சிரிப்போல் அந்த இடத்துல இருந்து அதை கடந்துருவீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் தைரியமாக போல்டாக அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணி நல்ல ஒரு முன்னுக்கு வருவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. தொழில் எப்படி இருக்கும் இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் கண்ணுங்கருத்துமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆசிரியர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். மருத்துவம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் இந்த மருத்துவத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்கிற அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிதி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சில கணக்குகளில் விட்டுருப்பீங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கணக்கு கரெக்டாக போடாமல் டேலி பண்ணாமல் ஒரு சில இடத்துல விட்டுருப்பீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு சில கணக்குகள்லாம் போடுவீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு, ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய நிர்வாக பணியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு திறமையாக செயல்படுவீங்க. அதே ஆராய்ச்சி துறையை சார்ந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வளர்ச்சி அப்படிங்கிறது டக்குன்னு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. மெதுவாக நகர்ந்து ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி நாள் படப்பட பார்த்திங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த 7 நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளை தேர்வு செய்யும் போது, கூட்டு தொழில் அமையும் போது இந்த கன்னிராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் அமைச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு சில இடர்கள், பிரச்சனைகள் அடிக்கடி வரும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கன்னிராசி என்பவர்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குனால ஒரு சில பிரச்சனைகள் இந்த கன்னிராசி என்பவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொதுவாக கன்னி அப்படின்னாவே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லாரும் கரெக்டாக இருக்கணும், நானும் கரெக்டாக இருப்பேன், நீயும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கக்கூடியவங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் கூட்டாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. கணக்கில் ஒரு சில இடைஞ்சல்களை கொண்டுட்டு வருவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சரி, இந்த கன்னிராசிக்கு இந்த பண வரத்து வருகின்ற நாட்களில் எப்படி இருக்குன்னா வருமானம் ஓரளவுக்கு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா வாங்குறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆடம்பர செலவுலாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே ரொம்ப சிக்கனமாக தான் இருப்பாங்க. ஆடம்பர செலவுகள்லாம் அதிகம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும். கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வயது அதிகமாக பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, கன்னிராசிக்கு
கன்னிராசிக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையுமா, திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நல்ல ஒரு வரன் அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. ஏன்னா வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. அதே நேரத்தில் கன்னிராசிக்கு வாழ்க்கை துணை அமைந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. குடும்ப நலனுக்காக அதிகம் உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. சில நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மற்றபடி இந்த கன்னிராசிக்கு வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். புரிதல் கரெக்டாக இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். ஏன்னா நீங்கள் 100% பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பீங்க. அது அங்கே கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது உங்களால் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக கன்னி அப்படின்னாவே குடும்ப பாசம் அதிகம் உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. குடும்பத்தின் மீது தான் நிறைய பாசம் இருக்கும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இங்கே தந்தை கிரகமும் கன்னிராசியில் இருக்குது, தாய் கிரகமும் சந்திரனோட நட்சத்திரமும் கன்னிராசியில் இருக்குது. குழந்தை என்று சொல்லக்கூடிய செவ்வாயோடைய நட்சத்திரமும் இந்த கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரம் இருக்குது. அதனால தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சொந்த பந்தங்கள் அப்படின்னு பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. எந்த இடத்துலையுமே அந்த பொறுப்புணர்வை தட்டி கழிக்க மாட்டாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்திலேயே ரொம்ப பொறுப்புணர்வோடு நீங்கள் நடப்பீங்க. அது மற்றவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார விஷயத்தில் பார்த்திங்கன்னா மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் ஆதரவாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. குடும்ப வளர்ச்சிக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மற்றபடி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசிக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் அவங்களுக்கு குழந்தை பேர் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கன்னிராசியை பொறுத்தவரையிலும் குழந்தைகள் மூலிமா மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய மேன்மை, குடும்பத்தோட சந்தோஷம் இதுதான் இந்த கன்னிராசி என்பவர்களுடைய சந்தோஷமாக பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை தான் முதல்ல நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கன்னிராசி என்பவர்கள் முதல்ல குழந்தைகளை நினைப்பாங்க. அதுக்கப்புறம் குடும்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. பெற்றோர் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி என்பவர்கள். உடன்பிறப்புகள் இவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உறவினர்களுக்கிடையே பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக தான் எப்பவுமே வள வருவாங்க. வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படி தான் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் தொந்தரவுகள் வரதுக்கான ஒரு இருக்குது. ஒரு சிலருக்கு செரிமான பிரச்சனை வரும், ஒரு சிலருக்கு மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. யோகா பயிற்சி செய்யுங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. விநாயகரை வழிபடுங்க. பெருமாள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். துர்க்கை அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மன அமைதி கிடைக்குன்னா புதன்கிழமை வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.